இங்க ஒரு ஸ்கூல் டீச்சர் அழகா இருக்குனால அந்த ஏரியா பசங்க அவங்கள தப்பா டிராயிங் வரைவாங்க. அவங்கள லவ் பண்ற ஒருத்தர் தான் பெயிண்ட் வச்சு அந்த டிராயிங்க அழைப்பாரு. இவங்களுக்கு ஸ்கூல்ல தான் பிரச்சனை பார்த்தா வீட்டுல குளிச்சிருக்கும் ஒரு சின்ன பையன் எட்டி பாக்குறான். இவங்களும் அதை பார்த்துட்டு அவனை திட்டி அனுப்பிடுறாங்க. டீச்சர் பசங்களுக்கு ஸ்கூல்ல பாடம் எடுக்கும் போது அந்த ஏரியா மைனரு அங்க இருந்து சிமெண்ட் மூட்டை வைக்க இடம் இல்லைன்னு கிளாஸ் ரூமுக்குள்ளேயே வந்து மூட்டையே போடுறான். இதை பார்த்த டீச்சர் இது ஸ்கூல்ல இல்ல உன் அப்பா வீடான அடிச்சிடுறாங்க. என்னையாடி அடிக்கிற இறி உனக்கு இருக்குன்னு பெரிய மைனர் கிட்ட சொல்லி அவங்க ஒரு பிளான் பண்ணி டீச்சரை ஸ்கூலுக்கு வர வச்சு அவங்களுடைய சேரியை உருவி அவங்கள அசிங்கப்படுத்துறன்னு பேர்ல அவங்க சேரியை எரிச்சு அசிங்கப்படுங்கன்னு விட்டுட்டு போயிடுறான். டீச்சர் அங்க இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறாங்க. அவர் லவ் பண்ற ஒருத்தர் தான் அவங்க வேலை பக்கம் வரும்போது இவங்களை பார்த்து இவங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்து அவங்கள வீட்டுக்கு பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே டீச்சரோட தம்பி உடனே மைனரை போய் அடிக்க போவான். ஆனா அவங்க இவனை பிடிச்சி மொட்டை அடிச்சு இவனையும் அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவாங்க. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போனாலும் அவங்க மைனர் பெரிய ஆளுன்றனால போலீஸ் கம்ப்ளைண்டை எடுத்துக்க மாட்டேன்றாங்க. இவங்க உடனே மைனர் வீட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்து போராட்டம் பண்றாங்க. இது மேல் இடத்துக்கு தெரிஞ்சு போலீஸ்க்கு ப்ரெஷர் கொடுக்க போலீஸும் மைனரை கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிடறான். அந்த மைனர் என்ன மன்னிப்பு கேட்க வச்சவன சும்மா விடக்கூடாதுன்னு டீச்சர் நைட்ல சைக்கிள்ல வரும்போது அவங்கள பிடிச்சி தண்ணியில அழுத்தி கொலை பண்ணிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச டீச்சரோட தம்பி அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு ஊர் மக்களும் சேர்ந்து அவனை போய் அடிக்கிறாங்க. ஒரு நிமிஷத்துல அவனை கொன்னுட்டா அவன் தண்டனை முடிஞ்சிடும்னு ஆயுள் முழுக்க அவன் தண்டனை அனுபவிக்கணும் ஊர் மக்கள் முன்னாடி வருஷ கணக்காக அவனை கூண்டில் போட்டு ஊர் முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க.